வெல்கம் டு அவர் சேனல். இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாமா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை பாருங்கள், ஏதாச்சும் புரியுதா உங்களுக்கு? இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொன்னாவே நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது. இன்டர்நேஷ்னலில் நம்ம இந்தியா விட்டு தாண்டி போயிட்டாவே நமக்கு வந்து இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும். இந்தியாவுக்குள்ளது இந்தியாவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? பிளேஸ் வேல்யூங்கும் போது இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அஸ் யூஷுவல் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் போடுவோம் இல்லையா? இதை வந்து நம்ம ஒரு யூனிட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் யூனிட்டாக பிரிச்சுக்கலாம். அடுத்து ஹண்ட்ரட்ஸ் போட்டாச்சு. 1000, 10,000, 100,000 இதை ஒரு பிரிச்சுக்கலாம். அடுத்து மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இது மாதிரி தான் நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் நம்ம பிரிக்க முடியும். அதாவது எப்படி பிரிக்கலாம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இப்படித்தான் நம்மளால் இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் நம்மளால் பிரிக்க முடியும். அப்போ 3 காலம்ஸாக தான் பிரிக்கிறோம். ஸோ இந்த நம்பரை நம்ம எழுதும்போது எப்படி ரைட் பண்ணலாம் தெரியுமா? 754320876. இதை நம்ம பண்ணும்போது கமா யூஸ் பண்ணது 3 தான் கமா யூஸ் பண்ணணும். ஏன்னா இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூமில் 3 தான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், thousands, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். இது மாதிரி தான் நமக்கு வந்து கமா யூஸ் பண்ணும்போது இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் 3 தான் கமா யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். 754 மில்லியன் 320,876. இப்படி தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூவை நம்ம ரீட் பண்ணணும். சரியா? அடுத்து இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எப்படி பிரிச்சிடலாமா? அதே மாதிரி பாருங்கள். அதே மாதிரி கமா யூஸ் பண்ணோம்னா 832,973,450. அப்போ கமா யூஸ் பண்ணிட்டோம். 832 மில்லியன் 973,450. இப்படித்தான் நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தை ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் பார்த்தாச்சு. நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் வந்து யூஸ் பண்ணுறது நம்ம இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்தியாவுக்கு, அதாவது வெளியில் தான், இந்தியாவுக்கு வெளியில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எல்லா நாட்டிலையும். ஆனால் நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணலாம் தெரியுமா? இப்போ நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores, 10 crores. அப்போ நம்ம எத்தனை பகுதியாக பிரித்தோம் பார்த்தீங்களா? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஒரு யூனிட்டு, 1000, 10,000 ஒரு யூனிட்டு, லேக்ஸ், 10 lakhs ஒரு யூனிட்டு, அப்புறம் க்ரோர்ஸ், 10 crores ஒரு யூனிட். அப்போ நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 3, 2, 2. 3 டிஜிட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2 டிஜிட் பண்ணியிருக்கோம், அப்புறம் 2 டிஜிட் பண்ணியிருக்கோம், 2 டிஜிட். ஸோ நம்ம அப்போ கமா போடும்போது எப்படி யூஸ் பண்ணலாம்? 60, 98, 72, 343. இதை வந்து 3 கமா, அதுக்கப்புறம் 2, 1000, 10,000க்கு ஒரு கமா, லேக்ஸ், 10 lakhsக்கு ஒரு கமா. அப்போ நம்ம போட்டாச்சு. க்ரோர்ஸ், 10 crores போட்டாச்சு. ஸோ இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா 60 crores 98 lakhs 72,343. எப்படி பண்ணணும் தெரியுதா? 60 crores, க்ரோர்ஸில் இருக்குது ரெண்டும். 98 lakhs, லேக்ஸில் இருக்குது. 72,343. அப்போது நம்ம வந்து இந்த நம்பரை எப்படி ரீட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் போட்டு பார்க்கலாமா? அதே மாதிரி பிரிச்சிடலாமா? ஈஸியாக பிரிச்சிடலாம். ஓகே, ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாமா? அப்போ 43 crores 68 lakhs 79,027. ஓகே, நமக்கு 100 பிளேஸில் ஒன்றும் இல்லாட்டா 27 தான் சொல்லணும். 100 பிளேஸில் 0ன்னு சொல்லி சொல்லக்கூடாது. சரியா?
இப்படி தான் நம்ம வந்து இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறோம். நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டர்நேஷ்னல்னால் 3 டிஜிட்க்கு அப்புறம் கமாவாக யூஸ் பண்ணுவோம். 3 3யாக பிரிச்சுருவோம். இந்தியன்னா 3 2 2 அப்படி தான் பிரிக்கணும். சரியாம்மா? தேங்க்யூ.